السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما. صدق الله العظيم. உலகத்திலுள்ள அத்தனை புகழையும் அல்லாஹ் ஒருவனுக்கே போய் சேரட்டும். ஏனென்றால் அல்லாஹு தபாரக் வ தஆலா நமக்கு தேவை என்று வரும்போது அவன்தான் நமக்கு உதவி செய்கிறான். இப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கு தான் உலகத்தில் உள்ள அத்தனை புகழையும் போய் சேர வேண்டும். இன்றைய பயானில் எதை பற்றி நான் பேசுகிறேன் என்றால், உங்களுக்கு பணம் தேவையா? இதுதான் இன்றைய பயானில் இந்த டாபிக். அதாவது, யாராவது நம்மிடத்தில் கேட்டால் உங்களுக்கு பணம் தேவையா என்று நாம் என்ன சொல்வோம்? ஆம், கண்டிப்பாக நமக்கு பணம் தேவை என்று தான் சொல்வோம். ஏனென்றால் பணம் தேவை இல்லை என்று யாராலும் சொல்லவே முடியாது. ஏனென்றால் பணத்தினுடைய தேவை இல்லாத மனிதரே அல்ல. எல்லா மனிதர்களுக்கும் தேவை பணம். பணம் இல்லாமல் எதையும் வாங்கவும் முடியாது. பணம் இல்லாமல் தண்ணீர் கூட வாங்கி குடிக்க முடியாது. பணம் இல்லாமல் உணவு கூட சாப்பிட முடியாது. பணம் இல்லாமல் நிம்மதியாக தூங்க முடியாது. அப்படி என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் இது எல்லாம் தருபவன் அல்லாஹ் தான். அல்லாஹ் யாரை அதை கொடுத்து, அதை பர்க்கத்தாக கொடுத்து யாருக்கு நிம்மதியை தர வேண்டும் என்று அல்லாஹ் நினைக்கிறானோ அவருக்கு நிம்மதியை தருகிறான். ஆனால் நாம் பலரை பார்த்து இருப்போம், அவர்களிடத்தில் அதிகமாக பணம் இருக்கும், ஆனால் அவர்கள் ஏழைகளுக்கு உதவி செய்ய மாட்டார்கள், மிகவும் கஞ்சத்தனம் செய்வார்கள். நாம் அவரிடத்தில் உதவி கேட்டாலும் அவர்கள் இல்லை என்று மறுப்பார்கள். என்னிடத்தில் எதுவும் இல்லை அப்படி என்று போய் சொல்வார்கள். அப்படிப்பட்டவர்களை நாம் பார்த்திருப்போம். அவர்கள் பெரும் நோயால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் அல்லாஹ்விற்காக அவர் செலவு செய்யவில்லை, சதகா தரவில்லை, ஏழைகளுக்கு உதவி செய்யவில்லை. இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் தபாரக் தஆலா நோயை தருகிறான். இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் தபாரக் தஆலா நோயை கொடுத்து அவர்களுக்கு மிகவும் கஷ்டத்தை கொடுக்கிறான். ஏனென்றால் அல்லாஹ் தன்னுடைய பர்க்கத்தில் அவர்களுக்கு பர்க்கத்தாக செல்வந்தை கொடுத்தும் அவர் அல்லாஹ்வினுடைய அடியானுக்கு அவர் உதவி செய்யவில்லை என்றால் அல்லாஹ்விற்கு மிகவும் கோபம் ஏற்படுகிறது. அவன் கோபத்தில் அவர்களுக்கு நோயையும் தருகிறான். அதன் பிறகு அவருக்கு கொடுத்த அந்த செல்வத்தை அப்படி அல்லாஹ் தபாரக் தஆலா எடுத்துக்கொள்கிறான். ஆனால் சில நேரத்தில் அல்லாஹ் மிகவும் கோபமடைந்தால் அந்த செல்வத்தோடு சேர்த்து உயிரையும் எடுத்துக்கொள்கிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் யாருக்கு இப்படிப்பட்ட செல்வத்தை கொடுத்திருக்கிறானோ அவர் கண்டிப்பாக ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். எந்த ஒரு ஏழையும் நேரடியாக போய் கேட்க மாட்டார்கள். சிலர் கேட்பார்கள், ஆனால் மிகவும் பலர் போய் நேரடியாக கேட்க மாட்டார்கள். அவர்கள் கூச்சப்படுவார்கள், எப்படி நாம் போய் கேட்பது என்று. ஆனால் நாம் அல்லாஹ்வினுடைய அடியான், உண்மையான அடியானாக இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் நமக்கு அப்படிப்பட்ட செல்வந்தை கொடுத்திருந்தால் நாம் அல்லாஹ்விற்காக, அவனுடைய சந்தோஷத்திற்காக யாருக்கு என்னென்ன தேவை இருக்கிறதோ நாம் அவருக்கு நம்மால் முடிந்த அளவிற்கு அவருக்கு உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் நாம் பார்க்கிறோம், யாருக்கு அல்லாஹ் செல்வந்தை கொடுத்திருக்கிறானோ அந்த செல்வந்தக்காரர் அவருடைய கண் முன்னால் யார் யார் கஷ்டப்படுகிறார்கள் என்று அவரே பார்க்கிறார். அவருக்கு தெரிகிறது, இவருக்கு இந்த கஷ்டம் இருக்கிறது, பாவம்
இவ்வளோ கஷ்டப்படுகிறாரே, நம்மால் முடிந்தால் அவருக்கு உதவி செய்யலாம் என்று அவர்கள் இப்படிப்பட்ட எண்ணம் கூட கொள்வதில்லை. எப்படி அல்லாஹ் தபாரக் தஆலா அவர்களுக்கு நோய் இல்லாத வாழ்க்கையை தருவான். ஆனால் நமக்கு தேவை பணம். அந்த பணம் நாம் டைரக்டாக போய் அவரிடத்தில் கேட்பதற்கு நமக்கு மிகவும் அது கூச்சமாகவும் ஷரம் என்று சொல்வார்கள். அப்படி இருக்கும். எப்படி போய் கேட்பது? அவர் இல்லை என்று சொல்லிவிட்டால் என்ன செய்வது என்று. ஆனால் நாம் அவரிடத்தில் கேட்க தேவையில்லை. ஏனென்றால் அவருக்கு கொடுத்தவன் அல்லாஹ் தான். அப்போது நாம் யாரிடத்தில் கேட்க வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் தான் நாம் கேட்க வேண்டும். நீங்கள் சொல்லலாம், நான் கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறேன், ஆனால் அல்லாஹ் கபூல் செய்யவில்லை. ஒரு சின்ன வாகை இருக்கிறது, கவனமாக கேளுங்கள், ஸ்கிப் செய்யாமல் கேளுங்கள். மிகவும் பலர் என்ன செய்கிறார் என்றால், பயான்தான் அப்படின்னு சொல்லி பலரும் ஸ்கிப் செய்து விடுகிறார்கள். இதே வேறு ஏதாவது பாவங்களுடைய விஷயம் இருந்தால் இன்ட்ரெஸ்டாக அதற்குன்னு சொல்லி டைம் எடுத்து பார்க்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ்வினுடைய பேச்சை கேட்பது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சை கேட்பதற்கும் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வருவதில்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்தில் மிகவும் அழுது துஆ கேட்கிறார். அவருடைய அழுகை பார்த்து ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் கூறுகிறார், அல்லாஹ்வே, என்னுடைய கையில் அவர்களுக்கு துஆ கபூல் செய்வதற்கான அப்படிப்பட்ட சக்தி இருந்திருந்தால் நான் அவர் கேட்பது நான் துஆவை கபூல் செய்து அவருடைய தேவை நான் பூர்த்தி செய்திருப்பேன். ஆனால் ஏனென்றால் அப்படிப்பட்ட அழுகையால் கேட்கிறார், உன்னிடத்தில் கெஞ்சுகிறார், யா அல்லாஹ், நீ ஏன் இன்னும் கபூல் செய்யவில்லை என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார். அப்போது அல்லாஹ் கூறுகிறான், ஐ மூசாவே, அவர் கேட்கிறார், ஆனால் அவருடைய கவனம் இங்கே இல்லை. அவருடைய மாட்டு ஒன்று இருக்கிறது, அந்த மாடு கத்துகிறது அந்த மாட்டு கொட்டாயில், அவருடைய கவனம் அங்கே செல்கிறது. கவனம் அங்கே வைத்து கொண்டு என்னிடம் அழுது புலம்புகிறார், ஆனால் கவனம் என்னிடத்தில் இல்லை. அப்போது போய் அவரிடத்தில் கேட்கிறார், நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அவர் கேட்டதும் அவருக்கு தெரிகிறது அவருடைய கவனம் அங்கே இருக்கிறது என்று. அதன் பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் கூறிய பிறகு அவர் முழு கவனத்துடன் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார். உடனே அல்லாஹ் துஆ கபூல் செய்து அவருடைய தேவையை அல்லாஹ் பூர்த்தி செய்கிறார். அப்படி என்றால் நாம் முழு கவனத்துடனும் முழு இஹ்லாசுடனும் கேட்டால்தான் அல்லாஹ் தபாரக் தஆலா நம்முடைய துஆவை கபூல் செய்வான். நாம் கவனம் ஒரு இடத்தில் வைத்துவிட்டு நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டால் எப்படி அல்லாஹ் நம்முடைய துஆவை கபூல் செய்வான்? சற்று நினைத்து பாருங்கள். ஏனென்றால் நம்முடைய கவனம் எங்கே இருக்கிறது என்ற அல்லாஹ் மிகவும் அறிந்தவன். இப்படிப்பட்ட அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தேவை, அதுவும் மிகப்பெரிய தேவை, பணத்தினுடைய தேவை, அல்லாஹ் எனக்கு இந்த தேவை இருக்கிறது, நீ பூர்த்தி செய்திடா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டால், அப்போது வேறு இடத்தில் நாம் கவனம் வைத்து கொண்டு கேட்டால் எப்படி அல்லாஹ் கபூல் செய்வான்? முழு கவனத்துடனும் முழு நம்பிக்கையுடனும் கேளுங்கள். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹ் கொடுப்பான். அமல் செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தபாரக் தஆலா நம் எல்லோரையும் கேட்டதை விட அதிகமாக அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.